from Zechariah chapter 9 verse 12. சகரியாவின் புத்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளையில உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த வார்த்தையை தியானிக்கும்படிக்கு கொடுத்த சிலாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தையை ஆசீர்வதியும். இதை நாங்கள் நீர் விரும்புகிறபடி புரிந்து கொண்டு அதன்படி நாங்கள் இதை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். The word of God says, return to the stronghold, you prisoners of hope. Even today I declare that I will restore double to you. Amen. இரட்டிப்பான நன்மையை தருவேன். இரட்டிப்பான நன்மையா நன்மைகளா? சிங்குலர், ரைட்? இட் இஸ் சிங்குலர் ஆர் ப்ளூரல்? நன்மைகள் தான் வரும் தமிழ். ஆனால் ஆண்டவர் சொல்ல நன்மையே தருவேன் சொல்றார். ஒரு அழியா சொல்லுவோமா? Many times you will be confused with the language in the Bible, but it is what is this written in the Bible is the right language. Hallelujah. ஆவியின் கனிகளா கனியா? 7 கனிகளா 9 கனிகளா? ஒரு கனி தான்ல இல்லையா? கனிகள் இங்கேயும் கிடையாது பைபிளில். நம்ம தான் கனிகள்னு சொல்லிடுறோம். ஆனால் பைபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவியின் கனி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் நமக்கு தருவாராரு, அதில் எல்லாமே அடங்கி இருக்குது. லைக் an orange fruit, you will have so many slices inside, right? It's only one fruit, but it has so many slices inside. The same way God says, I will give you the double to you. I will give you the double to you. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? எல்லாமே 2 கிடைக்கும் போலுக்கு, 2 கிடைக்கும் போலுக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். 2 கிடைக்கிறது இல்லை. நான் அதை உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். உங்களுக்கு ஆவியானவர் சொல்லி கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். யோபுவின் புத்தகம், புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 42 verse 10. யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, the later portion of the verse says, யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஆமென். எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபுவுக்கு இரட்டத்தனையாக. அப்படின்னா அங்க இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குது? Lord gave Job twice as much as he had before. Hallelujah. அப்படின்னா அவனுக்கு எத்தனை பொண்டாட்டி கொடுத்துருக்கணும்? கொடுத்தாரா? ஒன்றை வச்சே மேனேஜ் பண்ண முடியல. அதாவது யோபுவுக்கு நமக்கு தாராளம் தான். அந்த ஒரு ஒய்ஃபே அந்த யோபுவை நீ என்ன உன் கடவுளை தூஷித்து சாகுன்னு சொல்லிட்டு போயிட்டான் அந்த லேடி. அப்படிப்பட்ட ஒரு ஒய்ஃபு. அதுக்கு இன்னொன்று கொடுத்தாருன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் பாருங்க. அந்த 2 சேர்ந்து குடுமையை பிடிச்சி ஆட்டி ஆனால் என்ன செய்திருக்கோம்? செய்வாங்களா? அப்படி செய்தவர்கள் அப்படி நாங்களாம் செய்ய மாட்டோம்னு சொல்லுங்க. நீங்க தான் சொல்றீங்க தமிழ். ஆமா, சிலவங்க இப்படி மறுபடியும் ஆடுறாங்க. அப்படிலாம் எனக்கு நீங்க சொல்ற பார்த்தாலே பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்படிலாம் நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்றாங்க. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் நம்ம இருக்கணும். சிலவர் சொல்லுவாங்க உடனடியா, யாக்கோபுக்கு ஆண்டவர் 2 கொடுத்தாருல அப்படின்னு கொடுத்தாரு. அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கல, ஏமாற்றப்பட்டான், அவ்வளவுதான். மாமனாரு அவனை ஏமாத்திட்டாரு. அவன் வேணும்னு கேட்கவே இல்லை. கேட்டானா? இல்லை தானே? அவன் கேட்டது ஒரு மனைவி தான். ஆனா மாமனாரு buy 1 get 1 free அப்படி மாதிரி marry 1 get 1 ஃப்ரீன்னு கொடுத்துட்டாரு மாமனார். ஆண்டவர் கொடுக்கல. நம்ம நிறைய அப்படிதான் நினைக்கிறோம்.
நான் போன மாத செய்தியில் ஒரு வசனம், ஒரு பாயிண்ட் நான் சொல்லலை, இங்கே சொல்லலை. நான் விஸ்வாமித்திர சொன்னேன், அதை நான் இங்கே சொல்லலை. அதுக்கு எனக்கு சொல்லதுக்கு வாய்ப்பு கொடுக்கல, ஆவியானவர்கள் எனக்கு என்னை அனுமதிக்கலை. எனவே இப்போ பாருங்க, இதில் இரட்டத்தனையான ஆசீர்வாதம் என்று பார்க்கிறோம். டபுள், I will give you the double. I will restore you the double. You see, in English it is written, I will restore. அந்த சகரியா 9:12 போகும்போது என்னுடைய ஐபேட் டக்குன்னு மறைஞ்சு போயிருது. Because I need English. Okay. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? I will declare that I will restore double to you. So restore double to you. ஆனா தமிழ்ல அது வசனம் இல்லை. That means the people of God on those days, some were in Nineveh. The Nineveh was capital of the Israel kingdoms, or the tribes, the 10 tribes. And Babylon was the capital of the other 2 tribes, like Israel and Judah. Judah was on the southern portion of the kingdom, and the other 10 tribes were on the northern portion of the kingdom. And I saw in this morning, Isaiah chapter 13 verse 1, Babylonian Baram. In Nahum chapter 1, Ninevian Baram. Okay. அப்போ இதெல்லாம் ஆண்டவர் அந்த மக்களை குறித்து சொல்கிறார். இப்போ சகரியாவிலையும் சிறையிருப்பில் இருந்த மக்களுக்கு தான் இந்த வசனத்தை கொடுக்கார். அதான் சிறைப்பட்டவர்கள், நம்பிக்கையுடைய சிறைகள். இங்கிலீஷ்ல you prisoners of hope. Today I want to tell you, in this month you have hope even though you are a prisoner. Amen. You might have been entangled with many kinds of problems in our life. You might have many things not yet been solved or resolved, but the Lord God says, I will restore. Amen. Say, I will restore. The Lord God says, I will restore double to you. Hallelujah. You might have lost many finance in your business. You might have lost your health. You might have lost whatever you have gained so far, like Job. But the Lord God says, every losses will become nullified. It will be cancelled, and you will restore everything back. Amen. அப்ப இரட்டிப்பான நன்மை என்று சொல்லும் பொழுது, இழந்தது, முதல்ல இருந்தது என்னது? அவனுக்கு எவ்வளவோ ஒட்டகம் இருந்தது, ஏர் மாடுகள் இருந்தது, எல்லாவற்றையும் அவன் இழந்தான். Now he is in the minus. He is in the minus. Amen. முதல்ல பிளஸ்ல இருந்தா இப்ப எங்க போயிடுச்சு? எல்லாம் மைனஸ் ஆகி நஷ்டத்துல இருக்கிறான். அவனுக்கு என்னமே இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ ஆண்டவர் முதலாவது என்ன செய்கிறாரு? அந்த மைனஸை பிளஸ் ஆக்குகிறார். எப்படி? That is the first portion of the double portion. எப்படி? டபுள் போர்ஷன்ல எப்படி? மைனஸ்ல இருக்கிறத பிளஸ் ஆக்குகிறாரு. That is one portion. Then after it is leveled or equalized, he gives him more. Hallelujah. That is the second portion. Hallelujah. That is the double portion. How many of you believe now? Hallelujah. ஆனா மனைவி இறக்கல, ஒட்டகமெல்லாம் இறந்து போயிடுச்சு, ஏர் மாடுகள் இறந்து போயிடுச்சு. அப்ப இறந்தது எல்லாத்தையும் இழந்தான். அதுக்கு பிறகு இருந்ததும் கொடுத்தாரு, கூடவும் கொடுத்தாரு. டபுள் போர்ஷன். மனைவி இறக்கல. அதனால மனைவி இறக்காததுனால அந்த மனைவி ஏற்கனவே இருக்கதானே செய்கிறாங்க. அவங்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு கொடுக்கணும் அவசியமே இல்லை ஆண்டவர். ஸோ இன்னைக்கு யார் யார் எதை இழந்திருக்கீங்களோ உங்களுக்கு அதை திரும்ப தருவது மாத்திரமல்ல, கூடவும் தருகிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்போ புரிஞ்சுதா டபுள் போர்ஷன்னா எப்படின்னு? ஆமென். ஸோ you might have lost your health. God wants to give you or equalize whatever the losses you have gone through, and he is going to give you more. Hallelujah. Like Abraham, he left everything in the Chaldean nation. I mean, ஊர் என்றதான கல்தேயருடைய தேசத்தில் எல்லாவற்றையும் விட்டு வந்தான். அப்பாட்ட இருந்து சொத்து சுகங்கள் எதுவுமே வாங்கல, எல்லாவற்றையும் விட்டு வந்தான். அப்ப இப்ப அவன் ஜீரோவா இருக்கிறான்.
அப்ப இருந்ததெல்லாம் போயிடுச்சு, ஜீரோ. இப்ப ஆண்டவர் சொல்றாரு எல்லாத்தையும் அவனுக்கு திரும்ப கொடுக்கிறாரு. God told him, I will bless you. That is making everything equalized, whatever he had left. Okay, that is the first portion. The second portion, God said, I will make you as a blessing. That's the second portion. He was able to give others and be a blessing because God gave him the double portion. Hallelujah. இப்போ உங்க வாழ்க்கையிலும் இவ்வளவு நாளும் நான் கடன்ல இருக்கிறேன் பாஸ்டர், கடனெல்லாம் அடைச்சிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா? உங்க கடனை எல்லாவற்றையும் அடைத்து முடிப்பதற்கு, அதை கெட்டி முடிப்பதற்கு கர்த்தர் முதலாவது உதவி செய்வாரு. அடுத்ததாக இரண்டாவது என்ன செய்வாரு? கர்த்தர் உங்களுக்கு அதிகமாக கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பிறருக்கு கொடுக்கிற வண்ணமாக கர்த்தர் உங்களை செய்வார். ஒரு வழியா சொல்லுமா? That is the second portion. That is what we have to understand, double portion. நம்ம டபுள் போர்ஷன் சொன்ன உடனே இருக்கிறதையே இன்னும் 2 மடங்கு தந்து மொத்தம் 3 மடங்கா மாற்ற மாட்டார். இப்போ இருக்கிறது கொஞ்சம் இருக்கு நம்ம கிட்ட, இப்போ இது இருக்கு, இதை டபுள் போர்ஷனா நினைச்சோம், இன்னும் இதுல 2 இரட்டிப்பான நன்மைனா இதுல 2 தருவார், நம்ம மொத்தம் 3 ஆயிரும்ல. அப்படி இல்லை, 3 இல்லை, நாட் 3-fold, பட் இட்ஸ் டபுள் ஃபோல்ட். அப்போ உங்க ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வருகிறான். அவன் விட்டு வந்த பொழுது அவனுக்கு இப்ப 0ல இருக்கிறான். அப்ப அவனுக்கு தேவை இருக்குது. He needs finance, he needs cattle, he needs everything, but at the same time God gave him all the blessings. And அடுத்தது அவனை ஆசீர்வாதமாக மாற்றும்படி அவன் செல்வ சீமானாய் மாறினான் வசனம் சொல்லுது. அது வரைக்கும் அவன் நம்மள மாதிரி நாடோடியா இருந்தான். இப்போ அவன் செல்வ சீமானா இருக்கிறான், மற்றவங்களுக்கு கொடுக்கிற மாதிரி அவனை ஆசீர்வதிக்கிறார். இப்ப இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க இழந்து போனது இங்கிலீஷ்ல சொல்றது, that I will restore double to you. Restore means recompensate, திரும்ப கொடுக்கிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா, ஆமென். உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்ன இழந்தீங்களோ, வேலையை இழந்துட்டீங்களா, கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறது மாத்திரமல்ல, நீங்க பிறருக்கு வேலை கொடுக்கிற மாதிரி உங்களை உயர்த்துவார். ஒரு ஹல்லேலூயா, விசுவாசிங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்க வேலை கொடுக்கிற மாதிரி யாருக்கோ வேலை கொடுக்க போறீங்க, நீங்க ஒரு அதிகாரியா மாற போறீங்க. சோ இந்த வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள், சிறைப்பட்டு போனவர்கள், they have a hope. The word of God says still you have hope. So what we have to do, we have to return to the stronghold. Hallelujah. See, last week we took only one verse from the portion of Acts 16:31 or 25, 26, 27. Okay, what are the 2 important words we meditated last week? சத்தமா சொல்லுங்க. ஆமா, டிவைன் ஸ்பீடு, டிவைன் ஆக்சிலரேஷன். நல்லா ரைட்ல தான் இருக்காங்க. 16th சாப்டர்ல 27th verseல suddenly and immediately, எப்படி? suddenly and immediately அந்த வசனம் போட்டோம் இல்லையா? அப்போ அந்த suddenly and immediately அந்த 27 ஆமா. அப்போ அந்த இடத்துல நம்ம 27ல பாருங்க, what happens, the prisoners all freed now. Now the keeper of the prison or the jailer, we can call him as jailer in certain translations it is written, or the keeper of the prison. So the keeper of the prison, he thought himself that the prisoners had already escaped from the jail. அவன் என்ன நினைச்சான், எல்லா அந்த சிறைச்சாலை கைதிகள் எல்லாரும் தப்பி ஓடி போயிட்டாங்கன்னு நினைச்சான். அதுக்கு அடுத்தது அவன் என்ன செய்கிறான், இங்கிலீஷ்ல வாசிக்கும்போது he drew his sword and was about to kill himself. So he was about to take his life with the same sword because he thought the prisoners had already escaped. So according to his mind, now no prisoners, they are all escaped. Okay, இது வந்து first portion. God gives him the restoration. What? All the prisoners are saying, no, we have not yet left, don't kill yourself, we are here.
அப்பதான் அவனுக்கு உயிர் வந்தது. அப்பா பிரிசனர்ஸ் யாரும் போகலை, எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. அப்பா நல்ல மனுஷர்கள். இப்போ நீங்க பிரிசனர்ஸா, நான் பிரிசனரா? இப்போ நான் தான் பிரிசனர், நீங்க எல்லாம் தப்பிச்சு என்ன காப்பாத்துறீங்க பாருங்க. ஒரு ஆளுயா சொல்லுங்க. So all the prisoners, they had hope and they had stayed there believing that something is going to happen in their life because God miraculously broken all the chains from the hands of the prisoners. So but the keeper of the prison is now peaceful, thinking that he has gained or he has restored all the prisoners back. The second portion, what he has received is salvation through the prisoners. Or hallelujah சொல்லுவோமா? So today you might have thought you lost everything, but you are going to get something precious. Hallelujah. So he thought all the prisoners have gone. Now the prisoners who Paul and Silas, they led the prison keeper and his family into salvation. So they are now saved, which is the second portion of the double portion. Now they become partakers of the eternal kingdom of God. Amen. Now they have received the eternal life in their life. That is very important. நம்முடைய வாழ்க்கையில அந்த முழுமையாக ஆசீர்வாதத்தை பெறுகிறதற்கு அந்த இரண்டாவது போர்ஷன் ஆண்டவர் கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிங்க? இப்போ ஆலையா சொல்லுவோமா? அப்ப இதுதான் ஆண்டவர் கொடுக்கிறதான டபுள் போர்ஷன். ஐ மீன் தமிழ்ல வாசிக்கும் பொழுது வேதாமம் சொல்லுது, சகரியா 9:12, இரட்டிப்பான நன்மை. சோ இப்ப நன்மைகளா நன்மையா? இப்போ நன்மை தானே. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம இழந்து போனதை கர்த்தர் தருவது ஒரு போர்ஷன், அதை அதிகமாக கூட்டி கொடுப்பது இரண்டாவது போர்ஷன். அதான் சொல்றாரு, you prisoners of hope, but we need to have hope. Two things, we need to have hope and we need to return to stronghold so that we will receive this. But we will continue next week. Okay? நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் எழும்புமா? எழுப்பி ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம். இரட்டிப்பான நன்மைகள் இன்றே தருவேன் என்றீரே, அரணுக்கு திரும்புங்கள் ஆசீர்வதிப்பேன் என்றீரே. இரட்டிப்பான நன்மைகள் இன்றே தருவேன் என்றீரே, அரணுக்கு திரும்புங்கள் ஆசீர்வதிப்பேன் என்றீரே. நிச்சயமான கிருபைகள் நித்தமும் தந்து நடத்துவீர், நீரந்தன் சொந்தமல்லவோ என்னாலும் நான் உந்தன் பிள்ளை அல்லவோ. நிச்சயமான கிருபைகள் நித்தமும் தந்து நடத்துவீர், நீரந்தன் சொந்தமல்லவோ என்னாலும் நான் உந்தன் பிள்ளை அல்லவோ. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறே, ஆபிரகாமையின் பெருக செய்தீரே. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தீரே, ஆபிரகாமை பெருக செய்தீரே. இரு பரிவாரங்கள் யாக்கோபு அடைந்தாரே, இரு பரிவாரங்கள் யாக்கோபு அடைந்தாரே. இழந்த இரட்டிப்பாய் யோபுவும் பெற்றாரே, இழந்த இரட்டிப்பாய் யோபுவும் பெற்றாரே. நிச்சயமான கிருபைகள் நித்தமும் தந்து நடத்துவீர், நிச்சயமான கிருபைகள் நித்தமும் தந்து நடத்துவீர், நீரந்தன் சொந்தமல்லவோ என்னாலும் நான் உந்தன் பிள்ளை அல்லவோ. நீரந்தன் சொந்தமல்லவோ என்னாலும் நான் உந்தன் பிள்ளை அல்லவோ. நன்மையும் கிருபையும் நாளும் தொடருமே, நலமுடன் பெறமுடன் சுகம்
சுகமாய் வாழுவேன். நன்மையும் கிருபையும் நாளும் தொடருமே. நலமுடன் வெள்ளமுடன் சுகமாய் வாழுவேன். கழுகை போல் புது பலனை அடைந்திட, கழுகினை போல் புது பலனை அடைந்திட காத்திருப்பேனே கர்த்தரின் பாதமே. காத்திருப்பேனே கர்த்தரின் பாதமே. நிச்சயமான கிருபைகள் நித்தமும் தந்து நடத்தும். எல்லாரும் நிச்சயமான எல்லாரும் கிருபைகள் நித்தமும் தந்து நடத்துவீர். நீரந்தன் சொந்தமல்லவோ என்னாலும் நான் உந்தன் பிள்ளை அல்ல. நீரந்தன் தந்தை அல்லவோ, நீரந்தன் தந்தை அல்லவோ என்னாலும் நான் உந்தன் பிள்ளை அல்லவோ. நிச்சயமான கிருபைகள் நிச்சயமான கிருபைகள் நித்தமும் தந்து நடத்துவீர். நிச்சயமான கிருபைகள் நித்தமும் தந்து நடத்துவீர். நீரந்தன் சொந்தமல்லவோ என்னாலும் நான் உந்தன் பிள்ளை அல்லவோ. நீரந்தன் தந்தை, நீரந்தன் தந்தை அல்லவோ என்னாலும் நான் உந்தன் பிள்ளை அல்லவோ. இரட்டிப்பான நன்மைகள் இன்றே தருவேன் என்றீரே. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்போமா? இழந்ததை திரும்ப தருகிற ஒரு ஆண்டவர். உங்க வாழ்க்கையில எதை நீங்கள் இழந்து காணப்படுகிறீர்களோ, எதற்காக நீங்கள் ஏங்கி நிற்கிறீர்களோ, நீங்கள் இழந்து போன நன்மைகள், இழந்து போன வாய்ப்புகள், இழந்து போன சந்தோஷங்கள், இழந்து போன ஆசீர்வாதங்கள், இழந்து போன வேலை. The Lord God says, I will restore double to you if you return to the stronghold. நீங்கள் நம்பிக்கையோடு கூட சிறைப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாளிலே தேவனிடத்தில் திரும்பும் பொழுது நீங்கள் இழந்து போனதை திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். எல்லாரும் விசுவாசத்தோடு கேளுங்க. உங்க வாழ்க்கையில எது உங்களுக்கு தேவையோ, எதை நீங்கள் இழந்து போனீங்களோ அதை தர வல்லவர் நம்முடைய ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள் தங்களுடைய தேசத்தை இழந்தார்கள், வீட்டை இழந்தார்கள், தேவாலயத்தை இழந்தார்கள், சுகத்தையும் சுதந்திரத்தையும் இழந்தார்கள். ஆனால் கர்த்தரோ ஏற்ற வேளையில கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறினது. அவர்கள் எல்லாரும் திரும்ப வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டினார்கள், அலங்கத்தை கட்டினார்கள், தங்களுக்கென்று நிலங்களை வாங்கினார்கள், வீடுகளை கட்டினார்கள். அவர்கள் எல்லாவற்றிலும் சுபிட்சமாக இருந்தார்கள். அவர்கள் யார் தெரியுமா? திரும்ப வர வேண்டும் என்று விரும்பினவர்கள் தான். அதே சமயம் கொஞ்சம் பேர் பாபிலோன்ல இருந்துட்டாங்க, கொஞ்சம் பேர் நினைவேல இருந்துட்டாங்க. அவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் இல்ல. யார் யார் அரணுக்கு திரும்புகிறார்களோ, யார் யார் ஆண்டவரை தேடுகிறார்களோ, யார் யார் நம்பிக்கையோடு இருக்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த மாதத்துல இழந்து போன சந்தோஷங்கள், இழந்து போன பொருளாதாரம், இழந்து போன பணம், இழந்து போன ஆஸ்தி, இழந்து போன சுகம், ஆரோக்கியம் எல்லாவற்றையும், whatever you might have lost, your health and your wealth and your happiness and your joy, everything shall be given back to you in Jesus name. ora baba di baraba shanduri bikabala rabadi alaraba ori baraba khatura baraba shanturi bikabala rababa. கர்த்தர் உங்களை இரட்டிப்பான நன்மையினால் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அற்புத அடையாளங்களை செய்ய போகிறார். உங்க வாழ்க்கையில நீங்கள் இழந்து போன எல்லா நன்மைகளும் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஸ்தோத்திரம். இரட்டிப்பான நன்மைகள் இன்றே தருவேன் என்றீரே. அரணுக்கு திரும்புங்கள், ஆசீர்வதிப்பேன் என்றீரே. பாடுவோம். இரட்டிப்பான நன்மைகள் இன்றே தருவேன் என்றீரே. அரணுக்கு திரும்புங்கள், ஆசீர்வதிப்பேன் என்றீர். நிச்சயமான கிருபை. எல்லாம் சத்தமா?
நிச்சயமான கிருபைகள் நித்தமும் தந்து நடத்துவீர். நிச்சயமான கிருபைகள் நித்தமும் தந்து நடத்துவீர். நீரந்தன் சொந்தமல்லவோ என்னாலும், நான் உந்தன் பிள்ளை அல்லவோ. நான் உன் பிள்ளை. நீங்க பிள்ளை, நீங்க பிள்ளை, நீங்க பிச்சைக்காரன் அல்ல, நீங்க வேலைக்காரன் அல்ல. அந்த இரண்டாவது மகன் திரும்ப வரும்பொழுது அவன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். கர்த்தர் தகப்பன் அந்த இளைய மகனுக்கு எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார். ஆஸ்தியில திரும்ப கொடுத்தார். நித்தமும் தந்து நடத்துவீர். நான் உந்தன் பிள்ளை. நீரந்தன் தந்தை அல்லவோ, நான் உந்தன் பிள்ளை அல்லவோ. நீரந்தன் தந்தை அல்லவோ என்னாலும், நான் உந்தன் பிள்ளை அல்லவோ. சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளை. சொல்லுங்களா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்களும் நானும் நம்ம அவருடைய பிள்ளைகளுங்க. பிள்ளை என்று சொல்வதற்கு நீங்க ஒரு நாளும் தயங்காதீங்க. பிள்ளை என்று சொல்வதற்கு நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய பிள்ளை நீங்க, தேவனுடைய பிள்ளை நீங்க. வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனுடைய பிள்ளை. பிள்ளையின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்கிற தேவன் அல்ல. நீங்களும் நானும் பிள்ளைகள். பிள்ளைகள். இந்த நாளில், இந்த மாதத்தில் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை தருவாராக. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்கள் உமக்கென்று எழுந்து பிரகாசிக்க கிருபை தாரும். இரட்டத்தனையான நன்மையை அவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்தருளும். தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்தருளும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த நாளில் வந்த எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வர தடைப்பட்ட பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.